எப்பயுமே நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும். பார்க்கும்போதே சில்லுன்னு. ரிஷபத்தினோட லவ் வந்து சொல்லணும் அப்படின்னா இன்டெப்த் ஆஃப் லவ் வந்து அவங்க லவ் பண்ணுவாங்க. யாரை லவ் பண்ணுவாங்க? பெரும்பாலும் இவங்க யாரை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா துளாராசி அன்பர்களை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. அதை விட்டு அவன் 2 நாள் பேசலன்னா இந்த பொண்ணு சாப்பிடாது, நீ பேசினாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாம் பண்றது நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவன் ஏமாத்திரான்னு தெரிஞ்சாலும் அவன் மேல இருக்க என்னோட லவ் உண்மை, என் ஹஸ்பண்ட் என்னை எவ்வளவு சீட் பண்ணாலும் என் ஹஸ்பண்டை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற பிடிவாதம். வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஷபராசி பெண்கள் அவங்களோட இயற்கையான குணாதிசயங்கள் என்ன, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ணாங்க, இல்லைங்க இப்போ நாங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் எப்படி அதிலிருந்து மீண்டு வர்றது, நம்ம வீட்டில் ஒரு ரிஷபராசி குழந்தைங்க இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படி டீல் பண்ணணும். அதே மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஜென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் ரிஷபராசியாக இருந்தால் அவங்கள எப்படி டீல் பண்ணணும், அவங்கள பெருசாக நீங்கள் டீல் பண்ணணுன்னே அவசியமே இல்லை, அவங்களே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் எப்படி டீல் பண்ணணும். அதே மாதிரி பொதுவாக ரிஷபத்துக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் உன்னதமான பலன்களை கொடுக்கும் உங்கள் வாழ்நாளில் அப்லிஃப்ட்மெண்ட்க்கு அப்படின்றத முழுசும் பார்க்கலாங்க. பொதுவாக ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பூமி தத்துவ ராசி, நிலராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அழகு, லௌகீக வாழ்க்கை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பொறுமையானவங்க, ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப அழகானவங்க, ரொம்ப அறிவானவங்க, ரொம்ப வசீகரமானவங்க, ரொம்ப ப்ளசண்ட்டான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனாலே வந்து பாருங்கள் எப்பயுமே நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும், பார்க்கும்போதே சில்லுன்னு அப்படின்ற மாதிரி இருக்கணும், ஒரு தென்றல் மாதிரி இருக்கணும். இப்படி எல்லா ரிஷபத்துக்கும் ஒரு ஆசை அப்படின்றது உண்டு. இது ஆசை இல்லைங்க, அவங்களோட தே போர்ன் வித் த டெண்டன்சி. அவங்க பிறக்கும் போது இந்த மாதிரி குணாதிசயங்களோட பிறந்திருக்காங்க. அப்போ அழகு அப்போ காசையை பற்றி யோசிக்க மாட்டாங்களா? நாட் லைக் தட். அவங்க வந்து பாருங்க ரிஷபம் 2ஆம் பாவம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் ரிஷபத்துக்கு நிறையவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு அந்த அதாவது அந்த சிம்பலை நீங்கள் பாருங்கள். காலை, இந்த காளையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், அந்த காளை வந்து சைலண்டாக இருக்கும். கோவம் வந்துச்சு காளை அடக்கவே முடியாது. நம்ம அது ஜல்லிக்கட்டிலே பார்த்துருப்போம். அதே மாதிரி பாருங்கள் இந்த ரிஷபராசி லேடிஸ் வந்து எப்படி அப்படின்னா ஒரு சின்ன வயசுலேயே கூட வீட்டில் ஒரு 5 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு பிள்ளை ரிஷபம், அது 3ஆவது பிள்ளையாக கூட இருக்கலாம். அந்த 3ஆவது பிள்ளை பெரிய பிள்ளை கூட வீட்டை பெருக்காது, முழுகாது, பாத்திரம் தேய்க்காது, துணி துவைக்காது. இந்த பிள்ளை எல்லா வேலையும் செய்யும். உங்க அம்மா சொல்லுவாங்க வேலை செய்யுமா, அவள் செய்ய மாட்டேன்றா, அப்பா அவள் செய்ய மாட்டேன்றா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க எல்லாமே செய்வாங்க. அதே மாதிரி குடும்ப பாரத்தை சுமப்பாங்க ரிஷபம். சின்ன வயசுலயே குடும்ப பாரத்தை சுமந்து அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபேமிலினோட பாரத்தை சுமந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா ரிஷபம். இந்த ரிஷபத்துக்கு வந்து பாருங்க அள்ளி 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 பாசத்தை மற்றவங்க மேலே கொடுப்பாங்க. ஆனால் இவ்வளோண்டு பாசம் கூட உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்காதுங்க. அது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏன் அப்படி அப்படின்ற காரணமே தெரியல. ரிஷபத்துக்கு அப்படிதான், இது இப்படிதான். ஒரு சிலத்துக்கு வந்து பாருங்க இது இப்படிதான் கொடுப்பாங்க. அதுக்கு ஏன், எதுக்கு, என்ன அப்படின்னு அதனோட நதி மூலம் ரிஷி மூலம்லாம் 6000 வச்சுக்கோங்களேன், அதுக்கு பதிலே கிடைக்காது. அந்த மாதிரி தான் ரிஷபம். அதுவும் இந்த ரிஷபம் ரோஹிணி பரவாயில்ல, கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் கண்ணில் வலி இருந்தால் கூட நான் கனவு காணுவேன். இது ரிஷபம் ரோஹிணி. ரிஷபம் கார்த்திகை ஓகே, ரிஷபம் மிருகசரிஷம் ரொம்ப பாவம் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி ஓகே, எனிவே ஆக என்ன சொல்ல வர அப்படின்னா ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். அப்பா ரொம்ப பிடிக்கும், அம்மா ரொம்ப பிடிக்கும், தம்பி தங்கச்சி, எப்படி அவங்களுக்காக அவங்க செய்கிற தியாகம் அப்படின்றது ரொம்ப பெருசுங்க. ஒரு பெரிய விஷயத்தை கூட சாதாரணமாக விட்டு கொடுத்துருவாங்க, ரொம்ப விட்டு கொடுத்துருவாங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஏமாந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட ரிஷபராசி ஃபேமிலியில் இப்படி இருப்பாங்க, நல்ல பாசக்காரவங்களா இருப்பாங்க, தம்பி தங்கச்சிக்காக எல்லாமே செய்வாங்க. சின்ன வயசுலேயே குடும்ப சுமையை தலையில் தாங்குவாங்க. நிறைய ரிஷபராசி அன்பர்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களை கரையேற்றிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். சரி, அப்படிப்பட்ட பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு யார் கூட பழகினாலும் உண்மையாக பழகுவாங்க. இந்த பொய், நடிப்பு, கபடம், மனசில் ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுறது இதெல்லாம் ரிஷபத்துக்கு தெரியாது. ரோஹிணிக்கு கொஞ்சம் அந்த டாக்டிக்ஸ் தெரியும். பொதுவாக ரிஷபம் அது ரிஷபத்தில் கவர் ஆகுதுல கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லலாம்.
மற்றபடி இந்த ரிஷபம், மிருகசிரிஷம், ரிஷபம், கார்த்திகை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. இதே மிருகசிரிஷம் மிதுனத்துல இருந்து அவங்களோட கேரக்டர் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ரிஷபத்தில் இருக்க மிருகசிரிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பாவம், மிதுனத்தில் இருக்க மிருகசிரிஷம் கேடி அப்படின்னு சொல்லலாம். அது அங்கே புதனோட ஆதிக்கம் நிறைய வரும் சரிங்களா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்டு நீ தான் எனக்கு உயிர், நீ இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், அவ ஒரு நாள் லீவ் இல்லைன்னா லீவ் போட்டா அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்யோன்யமாக பழகுவாங்க. பொசசிவ்னஸ் ஜாஸ்தி இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட. இப்போ ஃப்ரெண்டு, இப்போ நம்மளுக்கு இப்போ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க கூட பேசிட்டா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ ஏன் அவகிட்ட பேசின அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணுவேன், கோச்சிப்பேன், அவள் கூட சண்டை போடுவேன். அவள் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவேன், இது எப்போ பாரு நம்ம கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கு, இது வேணவே வேணாம், இது ஃப்ரெண்ட்ஷிப்னு விட்டுட்டு போயிடுவான். புரியுதுங்களா. ஆக உண்மையான அன்பை அந்த ஃப்ரெண்டு புரிஞ்சிக்க மாட்டான். இது ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூலோட முடியுதா இல்லை. பொதுவாக வந்து பாருங்க, ரிஷபம் ஸ்திர ராசி, இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெருசாக யார்கிட்டையும் கட்டுப்பட்டு அப்படிலாம் இருக்கிறது இல்லை. கட்டுப்படுவாங்க எதுக்குன்னா அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க, வேறு எதுக்கும் அவங்க கட்டுப்படுறது இல்லை. அவங்க வந்து சுய காலில் சுயமாக நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எதிரிகள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னா 6ஆம் வீடு துலாம். ஸோ சுக்கிரனோட வீடு. எனக்கு நானே தான் எதிரி. எனக்கு வெளியேந்தில் பெருசாக எதிரியே வரமாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப கூலான பர்சனாலிட்டி, தென்றல் மாதிரி. ஸோ நான் எல்லாருக்கூடயும் சந்தோஷமாக பழகுவேன், எல்லாருக்கூடயும் உண்மையாக பழகுவேன், சிரிப்பேன், ஆத்மார்த்தமாக சிரிப்பேன், பேசுவேன், ஆத்மார்த்தமாக பேசுவேன், நடிக்க மாட்டேன். அப்போ நான் ஹானஸ்டாக இருப்பேன். அப்போ எனக்கு எப்படி வந்து பகையாளிகள் வருவாங்க, வரமாட்டாங்க. மறைமுக எதிரிகள் வேணா வரலாம். ஏன்னா நான் ரொம்ப அழகாக இருக்கேன், ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கேன். நான் ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் புடவை கட்டினா கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா என் முன்னாடி ஒரு 5000 ரூபாய் 50,000 ரூபாய் புடவை கட்டியிருந்தா கூட என் முன்னாடி அவங்க வந்து ஈக்குவல் கிடையாது. அந்த மாதிரி நான் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருப்பேன். அப்போ எனக்கு தெரியாமல் என்கிட்ட எதிரி வரலாமே தவிர, நான் அப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தால் கூட நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவேன். இதுதான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ரொம்ப பெரிய விஷயத்த கூட ரொம்ப சாதாரணமாக அடைச்சி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட ஒரு சூப்பர் டூப்பர் கேரக்டருங்க. சரி, இப்போ வந்து பிள்ளை காலேஜ் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் போனால் என்ன வரும், லவ் வரும். என்னங்க ஸ்கூல்லேயே வரும், ஸ்கூல்லேயே கூட வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ லவ் வந்தாலும் இதுதான் ரிஷபம். ரிஷபத்தினோட லவ் வந்து சொல்லணும் அப்படின்னா இன்டெப்த் ஆஃப் லவ் வந்து அவங்க லவ் பண்ணுவாங்க. ரிஷபத்தினோட லவ்வே நான் ஒரு பதிவாக போட்டுறேங்க. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரிஷபத்தினோட லவ். ஆக்சுவலி எப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பையனை பிடிச்சிச்சின்னா அவனை பார்த்துட்டே இருப்பாங்க. என்னத்தை தான் பார்ப்பாங்க அப்படின்றதே தெரியாது. அதாவது கண்ணோட கண் பார்த்து, கையோட கை கோர்த்து, இப்படிலாம் ஒரு லவ்வெல்லாம் வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி லவ்வெல்லாம் ரிஷபத்துக்கிட்ட மட்டும்தான் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ரொம்ப ரொமான்டிக் பர்சனாலிட்டிஸுங்க, ரொம்ப ரொமான்டிக். இப்படி ஒருத்தவங்களை லவ் பண்ண முடியுமா அப்படின்றது ரிஷபத்தை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பையன் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பையனை நேராக போயிட்டு அவ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் காமிச்சு கொடுத்துருவேன். எப்படி அப்படின்னா, அவனை பார்க்கும்போதே எனக்கு ஒரு ப்ளஷ் வந்துடும். என்ன அறியாமல் ஒரு சந்தோஷம், என்ன அறியாமல் ஒரு ப்ளஷ்ஷு, யார் இருக்காங்க ஏது அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு அவன் மட்டும்தான் தெரியும், வேறு யாருமே தெரிய மாட்டாங்க. அப்படி ஸோ எப்படி அப்படின்னா, அவன் கூட பேச ஆரம்பித்து அவன் என்னம்மா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டாக ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கும் போதே பெரும்பாலும் மேஷமாக இருந்தால் அவன் லவ் சொல்லணும்னு நினைப்பாங்க. ரிஷம் வந்தால் இவங்க ஃபஸ்ட்டு போய் லவ் சொல்லிடுவாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட ஃபோன் நம்பர் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிப்பாங்க. அவன் ஒரு ஹாய் அமிச்சா, ஹாய் ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ, நீ வந்து சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, வீட்டில் யார் இருக்காங்க, ஏது லொசுக்கு எல்லாம் கேட்பாங்க. அவன் 4 மெசேஜ் அமிச்சா இவங்க 400 மெசேஜ் அனுப்புவாங்க. புரியுதுங்களா. ஸோ இப்படியா லவ் தொடரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆவான், ஒரு சில பசங்க ஐயோ இது ரொம்ப நொச்சு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு மெசேஜ் மேலே மெசேஜாக போட்டு தாக்குது, இவ்வளோலாம் கல்யாணம் பண்ணிங்கன்னா பாசன்ற விதத்துலேயே நம்ம உயிரை நம்மளை சாவடிச்சிடுவா, அதனால இவ வேண்டாம் அப்படின்னு பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்புண்டு. பெரும்பாலும் வந்து பாருங்க, ரிஷபம் யாரை லவ் பண்ணுறாங்களோ உங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க. யாரை லவ் பண்ணுவாங்க, பெரும்பாலும் இவங்க யாரை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா துளாராசி அன்பர்களை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. அதை விட்டால் தனுசு, ரெண்டுமே ரிஷபத்துக்கு ஒத்தே வராது. இது எந்த அளவுக்கு ரிஷபம் லவ் பண்ணுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பின்னாடி இவங்களுக்கு இவ்வளோண்டு லவ் கூட கிடைக்காது. ஒரே போராட்டம். ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க யாருமே. வந்து பாருங்க, நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிடுமா, எதுவுமே கிடையாது. நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு நீ ஒய்ஃப் ஆயிரு, எனக்கு நீ வீட்டில் நல்ல வேலைக்காரியாரு, இப்படி தான் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் குழந்தை குட்டின்னு பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க மேலே உயிராக இருப்பாங்க. குழந்தைங்களாவது திருப்பி வந்து அஃபெக்ஷனை கொடுக்குமா, கொடுக்கவே கொடுக்காது. ஸோ ரிஷபத்துக்கு பேசிக்காக ஃபேமிலிலையும் பிறந்த வீட்லேயும் பாசம்ன்றது கிடைக்காது, புகுந்த வீட்லேயும் பாசம்ன்றது கிடைக்காது. உருகி 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 லவ் பண்ண ஹஸ்பண்ட் கிட்டேயும் பாசம்ன்றது கிடைக்காது. உருகி உருகி லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சு, இன்னொரு பையன் வந்து
ரொம்ப நாள் அதை விட்டு இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நாள் அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு எடுத்துப்பாங்க. மீண்டே வரமாட்டாங்க. அழுது புரண்டு அவங்களோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. அதுக்கும் மேலே ஒரு சிலர் மீண்டு வராங்க அப்படின்னா அவங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க, இல்லை அப்பா அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்க. எப்படி நடந்தாலும் இதுதான் உங்கள் வாழ்க்கை. ரிஷபம் வாழ்க்கை காம்ப்ரமைஸ், வாழ்க்கை அப்படின்றது சூன்யம் அப்படின்னு தான் சொல்லலாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். இது வந்துங்க 99.9% நான் பார்த்த வரைக்கும் ரிஷபத்தினோட வாழ்க்கை இதுதான். சரி, இதனால ரிஷபம் வந்து விழுந்துருவாங்களா? அதுதான் கிடையாது. இவங்களோட கேரியர் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காளமாடு சிம்பல் அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேசும்போதே சொன்னேன், இந்த எருது எப்படி பொதி சுமக்குது அந்த மாதிரி ஃபுல்லும் உழைப்பாங்க. அவங்கள ஒருத்தவங்க கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் போதும். நிறைய பேர் தப்பாக கைட் பண்ணி அவங்க வந்து ரிஷபத்தினோட ஒரு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, எப்பயுமே ரிஷபத்துக்கு வந்து மேல்தட்டு மக்களோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கும். நான் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்ல பெரிய ஒரு வசதி மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரிஷபமாக இருந்தால் கூட வந்து பாருங்கள், கடனை உடனே வந்து பெரிய வீடு கட்டுவாங்க. எனக்கு சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும், நல்ல ஹைஃபையாக இருக்கணும், நல்ல நீட்டாக ட்ரெஸ் போடணும். பொதுவாக யாரும் மனசு வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கூட போட மாட்டாங்க. ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாயில் ரொம்ப சாதாரணமாக எடுப்பாங்க, ஒரு அவங்களோட ஸ்டேட்டஸை பொறுத்து. இல்லை 300 ரூபாய் ட்ரெஸ்ஸை கூட ரொம்ப அழகாக போட்டுப்பாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருந்தாலும் அவங்களுக்கு அழகு பிரதானம், அவுட் சைட் லுக்கு பிரதானம், அவங்களோட அப்பியரன்ஸ் பிரதானம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஒரு காஸ்ட்லி கார், ஒரு நல்ல வசதியானவங்கன்னா ஒரு காஸ்ட்லி காரு, பெரிய வீடு, அவங்க வீட்டில் 2 பேர் இருந்தால் கூட 5 பெட்ரூம் பங்களா மாதிரி இருக்கும் வீடு, அந்த மாதிரி நல்ல ஹைஃபையாக வீடு அப்படின்றது உங்களுக்கு பிடிக்கும். இயற்கையாகவே பிடிக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும். இதெல்லாம் பேசிக்காகவே ரிஷபத்துக்கு பிடிக்குங்க. சரி, இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் லௌகீக வாழ்க்கை இதை பற்றியே இருக்குங்களேங்க. கஷ்டம், வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம்தான். இதில் வந்து பெருசாக வந்து ரிஷபம் சூப்பர் டூப்பராக வாழுங்க அப்படின்னா வந்து நான் போய் சொல்லவே விருப்பப்படல. பேசிக்காக ரிஷபம் அப்படின்னாலே நிறைய கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க விருச்சிகம் தான் கஷ்டப்படுவாங்க. என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரிஷபம் தான் கஷ்டப்படுவாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்க? வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காத ஒன்று என்னது? உண்மையான அன்பு, பாசம், நேசம், கருணை, லவ் இதெல்லாம் எதிர்பார்த்தா எங்கெங்க கிடைக்காது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கை பகுதியை ஓட்டிடுவாங்க. இது கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு நியர்லி 40 கிட்ட 30+ தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைன்னா என்னன்னே புரியும். ஆனால் வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சு யார் அவங்கள ரொம்ப ஏமாத்தியே விட்டுட்டாலும், ஒருத்தவங்க அவங்கள ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப ஏமாத்திட்டாங்க அப்படின்னாலும் அவங்க மனசுலேருந்து அவங்கள ரிஷபத்தால் தூக்கி போடவே முடியாதுங்க. மனசனோட ஒரு மூளையில் இருந்துகிட்டே இருப்பாங்க. தினம்தோறும் அவங்க முகம் ஞாபகம் வந்து போகும். எவ்வளோ வேலை இருந்தாலும் அவங்க முகம் அப்படின்றது ஞாபகம் வரும். இதெல்லாம் ரிஷபத்தினோட எக்ஸ்ட்ராடி சாஃப்ட் மைண்டட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட ரிஷபத்துக்கு உள்ள ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது அவங்களோட பலம் அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஹனுமனை பற்றி சொல்லுவாங்க. ஹனுமனோட பலம் ஹனுமனுக்கே தெரியாது. ஜாம்பவான் ஒரு முறை சொன்னாரா, இந்த சமுத்திரம் உனக்கு சாதாரண விஷயம், இந்த சமுத்திரத்தில் ஒரே எக்கி நீ தாண்டி போயிட்டு சீதா பிராட்டியை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் ஹனுமனுக்கு வந்து அவனோட பலம் தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் ரிஷபம் லவ், ரொமான்ஸு, காதல், மனசு சொல்கிற பேச்சு இது எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா ரிஷபத்துக்குள்ளே தூங்கிட்டு இருக்க ஒரு பெரிய சிங்கம் இருக்குது. அது எப்படி அப்படின்னா எதை வேணாலும் சாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்போ என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்னோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, என்னோட சுயமரியாதை நான் பல முறை எழுந்துட்டு இருக்கேன். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ரிஷபராசி, உங்கள் ஹஸ்பண்ட்க்கு பல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குனாலும் நீங்கள் கேட்பீங்க, நீ யார் கூட வேணா பழகு, தயவு செஞ்சு என்னை மட்டும் விட்டுறாத அப்படின்னு காலில் விழுவாங்க ரிஷபம். லவ் பண்ணுற பையன்கிட்ட நீ என்னை தயவு செஞ்சு விட்டுறாத, நீ யார் கூடனா பழகு, என்னை விட்டுறாத, என்னை மறந்துடாத, நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது, அவன் 2 நாள் பேசலன்னா இந்த பொண்ணு சாப்பிடாது, நீ பேசினாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ணுறது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் அந்த அளவுக்கு அடிமையாக வாழ்வாங்க. ஆனால் அவங்க புரிஞ்சிக்கினாங்க இது இல்லை வாழ்க்கை அப்படின்னு வெகுண்டு எழுந்தாங்க அப்படின்னா ஓடுற காலம் மாதிரி தான், ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி தான். அதாவது ஒரு பீக்கில் போயிட்டு அந்த டெஸ்டினியை ரீச் பண்ணிட்டு தான் அடங்குவாங்க. டெஸ்டினியை ரீச் பண்ணிட்டாலும் அந்த மனசு அந்த லவ்வை நினச்சி ஏங்கும். இதுதான் சாவர வரைக்கும் லவ்வை நினச்சி ஏங்கும். ஆனால் அதையும் மீறி வந்து பாருங்கள், நம்ம வாழணும், சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா ரிஷபத்தை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, அடுத்து விருச்சிகத்தை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சரி, இவ்வளோ சூப்பர் டூப்பரான கேரக்டர்ஸ் ரிஷபம் வந்து பாருங்கள், பொதுவாக நம்மளுக்கு யாராக இருந்தாலும் ஒரு ரிஷபராசி ஒய்ஃபு அப்படின்னா சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவங்கள மாதிரி உங்களுக்கு வந்து அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னுலாம். சரி, அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா? இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க, எங்கள் வீட்டில் என் குழந்தை ரிஷபங்க, அது எப்படி டீல் பண்ணுறது? ரொம்ப சிம்பிளுங்க. என் பட்டு, என் தங்கம், என் செல்லும் பாப்பா எவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உழுந்தடிச்சு நான் செய்யும்.
நீ தான் கண்ணு எல்லாம் பார்த்துக்கணும். ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உழுந்தடிச்சுன்னு செய்யும். அதை டீல் பண்ணுறது, ரிஷபத்தை டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அப்படிதான் சொல்லணும். சரி, மைனஸ் என்ன ரிஷபத்துக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கோவம் வந்துச்சு அப்படின்னா, என் கோவத்தை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படி வரும். ரொம்ப அடிபட்டு அடிபட்டு பல வருஷமா அடிபட்டு அடிபட்டு ஏமாந்து 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 ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், மனசு அப்படியே இரும்பா மாறும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பிடிவாதம். கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், லவ் வேண்டாம், அவன் ஏமாத்திரான்னு தெரிஞ்சாலும் அவன் மேலே இருக்க என்னோட லவ் உண்மை, என் ஹஸ்பண்ட் என்னை எவ்வளோ சீட் பண்ணாலும் என் ஹஸ்பண்டை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற பிடிவாதம். இதெல்லாம் வந்து விட்டுடுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. இலகிய மனம், ரொம்ப இலகிறது, ரொம்ப இலகின மனம், சட்டுன்னு நம்பிடுறது, ரொம்ப அஃபெக்ஷனேட் வைக்கிறது, அதனால் ஏமாறுறது, இதெல்லாம் அவங்களோட மைனஸ் அப்படின்னு சொல்லணும். எங்க இது மைனஸை சொல்கிற மாதிரியே இல்லைங்களேங்க, புகழற மாதிரி இருக்குங்களேங்க அப்படின்னு என்னங்க பண்ண முடியும். ரிஷபத்துக்கிட்ட மைனஸே கிடையாதுங்க. தே ஆர் சுப்பீரியர் சோல்ங்க. அதாவது நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பரி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏஞ்சல், இந்தியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பரி அப்படின்னு. அந்த மாதிரி பரிங்க ரிஷபம்லாம், ஏஞ்சல்ஸ். இவங்களெல்லாம் வந்து டீல் பண்ண தெரியாமல் மிஸ் பண்ணவெல்லாம் எப்பேற்பட்ட முட்டாள் தெரியுங்களா. சரி, ஓகே, எனிவே என்ன பண்ண முடியும், அவனுக்கு அந்த பிராப்தம் இல்லை அந்த மாதிரி ஒரு தேவதைகளோட வாழறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரிஷபத்துக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது, ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருமா அப்படின்னா, ரிஷபத்துக்கு எப்பயுமே ஹெல்த் இஷ்யூஸ் வராதுங்க. ஆனால் எப்பயுமே எனக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா மாதிரியே ரிஷபம் நினச்சிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, மனசால கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சின்ன விஷயத்தை கூட பெருசாக ஃபீல் பண்ணுறது, பெருசாக சென்டிமெண்ட்டாக இருக்கிறது, பெருசாக டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் ரிஷபத்துக்கு உண்டு. அதெல்லாம் தூக்கி வீசாட்டிடணும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிடிச்சது சாப்பாடு, ரொம்ப பிடிக்கும். அதுக்காக குண்டா சாப்பாடு சாப்பிடுவாங்க அப்படி இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக சாப்பிடணும். ஒரு சிலர் வந்து பாருங்கள், நல்ல ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப டேங்கி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்பைசி பிடிக்கும். நான் வந்து பெருசாக வந்து சாப்பாட்டில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க தான் ரிஷபம். ஆனால் எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருச்சு, அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பம் அப்படின்னா தண்ணி சாதம் சாப்பிடுவாங்க. அந்த தண்ணி சாதத்தையும் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வெறும் வயிறோட பட்னி கிடக்கிறவங்களும் ரிஷபம் தான். ஒரு பெரிய தியாகிகள்ங்க ரிஷபம். அதிகப்படியான பாசம், அதிகப்படியான தியாகம், அதிகப்படியான ஒரு லவ், இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் தானே, நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இவங்களுக்கு என்ன டைரக்ஷன் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படின்னா, தெற்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். இவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ், ஃபேவர் கலர்ஸ், பிடிச்ச கலர்னு சொல்கிறத விட இவங்க எந்த கலர் போட்டாலும் அழகாக இருப்பாங்க, ப்ளசண்ட்டாக இருப்பாங்க, எல்லா கலர்ஸும் பிடிக்கும், எல்லாத்துலேயும் ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, எல்லா கலர்லேயும் ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, எல்லா கலர்லேயும் அக்சசரிஸ், வளையல் எல்லாமே வச்சுருப்பாங்க. பட் பியாண்ட் தட், ஒரு கலர்லேயே 20, 25, ஒரு கலர்லேயே 100 புடவை வச்சுட்டு இருக்க ரிஷபெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரே கலர் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஒரு பட்டு புடவை ஒரே ரோஸ் கலரில் நிறைய வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து ரோஸ் பிடிக்கும், ஆரஞ்சு பிடிக்கும், இந்த ஸ்கை ப்ளூ பிடிக்கும், அந்த லைட் கலர்ஸ் நிறைய ரிஷபத்துக்கு பிடிக்கும். சில ரிஷபம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப டார்க் கலர்ஸாக எடுப்பாங்க. லைட் மாம்பழ கலரு, லைட் ப்ளூ, பிஸ்தா கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பிடிக்கும். இந்த கனகாம்பரம் கலர் லைட்டாக இருக்கிறது அதெல்லாம் பிடிக்கும். சில ரிஷபம் இந்த மாதிரி மைல்டாக தன்னை அலங்கரிச்சுக்கிற ரிஷபமும் உண்டு, ரொம்ப டார்க்காக ஹெவியாக அலங்கரிச்சுக்கிற ரிஷபம் உண்டு. ஆனால் எந்த ஆங்கிளில் எந்த எக்ஸ்ட்ரீம்ஸில் பண்ணாலும் அவங்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருப்பாங்க. அதுதான் எங்கள் விஷயம். பட் ஃபேவரான கலர் அப்படின் போது இந்த லைட் கலர்ஸ் நல்ல ஃபேவராக இருக்கும். அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு சொல்லலாம். பிங்க்கு, ஸ்கை ப்ளூ, பிஸ்தா, லைட் ஆரஞ்சு, இதெல்லாம் அவங்களுக்கு அழகாகவும் இருக்கும், ரொம்ப அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ நாங்கள் ரிஷபம் எப்பயுமே காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ தான் காம்ப்ளிகேஷன், இப்போ தான் வந்து நாங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கோம் அப்படிலாம் கிடையாது. எப்போ பாரு ரிஷபத்துக்கு 15 வயசுலேயும் பிரச்சனை, 25 வயசுலேயும் பிரச்சனை, 35 வயசுலேயும் பிரச்சனை, 50 வயசுலேயும் பிரச்சனை, 60 வயசுலேயும் பிரச்சனை. ஆக ரிஷபத்துக்கு எப்பயுமே பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டங்களும் துயரங்களும் ஒரு மனஸ்தாபங்களும் மனசஞ்சலங்களும். மனஸ்தாபம் இவங்க யார் மேலேயும் பண்ணிக்க மாட்டாங்க, மனசஞ்சலம் அப்படின்றது சாலிடாக இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு இதுக்கு என்னங்க பரிகாரம் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, ரிஷபம் எப்பயுமே அம்பிகையை கும்பிடணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பொதுவாக இந்த ஹனுமன் வழிபாடு, அம்பிகை வழிபாடுலாம் மற்றவங்க கிட்ட ஏமாற மாட்டாங்க சட்டுன்னு. ஆக அம்பிகை வழிபாடு அப்படின்றது பண்ணால் ரிஷபம் அந்த தைரியமும் ஜாஸ்தி வரும், சட்டுன்னு அவங்களோட பலத்தையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ரொம்ப அன்பு அன்பு அன்புன்னு ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அவங்க சக்ஸஸ் நோக்கி அவங்க போகிறதுக்கு அம்பிகை வழிபாடு நல்லா இருக்கும். அவங்க டெஸ்டினியை அவங்க அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் பெரும்பாலும் லவ் தான் டெஸ்டினியாக இருக்கும், ஆனால் அந்த டெஸ்டினியை ஓரம் கட்டிட்டு சக்ஸஸ் அப்படின்ற டெஸ்டினியை அடையிறதுக்கு அம்பிகை வழிபாடு சூப்பர் டூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அம்பிகையை என்ன சொல்லி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, மைஷாசுர மர்தினி ஸ்லோகம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அபிராமி அந்தாதி, இப்படி நிறைய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் எதுனாலும் எதுவுமே முடியல அப்படின்னா வந்து பாருங்கள், அம்பிகையினோட 108 போற்றி சொல்லலாம்.
இல்லை கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயிலுக்கு போகிறதுலாம் ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அழகழகாக வெள்ளிக்கிழமைனா கலர் கலராக ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது. ரிஷபத்துக்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் பெருசாக மைனஸே சொல்லலைங்களேங்க அப்படின்னா, நான் அதுக்கு பதில் ஏற்கனவே சொல்லிட்டேன். எந்த மைனஸும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மைனஸுங்க, அன்பு 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 அப்படின்னு கிடைக்காத ஒன்றுத்தை எதிர்பார்க்காதீங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச மைனஸ். வேற எதுவும் ரிஷபத்துக்கிட்ட மைனஸ் அப்படின்றது கிடைக்காது. அதை ஓரம் கட்டி வச்சிங்க அப்படின்னா ரிஷபம் சாதிக்க பிறந்தவங்க, சாதிக்க பாருங்க அப்படின்னு தான் சொல்வேன். வாழ்த்துக்கள்.